இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மைன்கிராஃப்ட் எபிசோடில் 1 பிளாக் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த வீடியோவில் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து ஆடு மாடு கோழி அதெல்லாம் வந்து அடைக்கிறதுக்கு ஒரு பேஸை கட்டிப்போம். இந்த வீடியோவில் என்ன கட்ட போகிறோன்னு தெரியாது. ஆனால் மைனிங் பண்ண போகிறோம். முக்கியமாக மைனிங்கில் எதை கிடைக்குதோ அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து குட்டியில் கொண்டு விட்ட மாடு ரெண்டுமே வளர்ந்து போச்சு கைஸ். இங்கே பாருங்கள், 2 வளர்ந்துடுச்சு. அதை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து இது இல்லை, என்னன்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது வந்து எனக்கு வந்து உட்டு நிறைய வேணும். அதால் நான் வந்து கொஞ்சம் உட்டுகளும் மைன் பண்ணி வச்சுக்கிறேன் மரத்துலேருந்து. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கட்டிட்டு வச்ச மிச்சம் இது நம்மளோட மரம் வந்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். நம்மளோட மரத்தை வந்து பெருசாகுனா நம்ம கொஞ்சம் ஈஸியாகிக்கும். வளர வளர வெட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செய்யலான்னு பார்த்தேன். அப்படி செய்யக்கூடாதுன்ட்டு விட்டேன். ஆனாலும் வீடியோவில் மைனிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் மைனிங் தான் போகிறோம். குயிஸ் ஒரு மாதிரியா மைனிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஆடு மாடெலாம் வெளியே வரத்தான் குயிஸ் வருது. ஓகே, ஏன்டா இங்கே 2 டோர் வச்சான்னு கேட்டிங்கன்னா அது வெளியே வந்துடுது குயிஸ். திறந்துட்டு போகல, வெளியே வந்துடுது. ஓகே, சிறப்பாக மைனிங் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரூட்லாம் கொண்டு போய் தேவையில்லாத ரூட்லாம் உள்ளே வச்சிடலாம். தள்ளி தள்ளி கீழே விழுந்துடாது. கீழே விழுந்துடாது. ஓகே, தேவையில்லாத ரூட் வந்து எனக்கு இது தேவையே படாது சுத்தமாக. நம்ம வந்து கீப் நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டிருக்கிறோம். ரீசெண்டாக நம்ம வீடியோ பார்க்குறாங்களுக்கு இது தெரியும், பார்க்காதாங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து 30 வியூஸ் போதே தவிர லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் வரவே மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியாது. நீங்கள் பண்ணிங்கண்டா வரும். ஓகேவா மக்களே? ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் போலிங்க. மைண்ட் பண்ணி எல்லா அளவுக்கும் தேவையே படாது. ஒரு கேரட் வச்சுக்கிறேன். யார் சொன்னால் சும்மா பசி வந்தால் சாப்பிட வந்து மைனிங் தான் பண்ண போகிறோம். ரூட்லாம் சேமிச்சிட்டோம். ஓகே, இப்போ வீட்டு மைனிங் இதுதானே குயிஸ். இந்த பயத்தை ஃபஸ்ட்டுக்கு முடிக்கணும் குயிஸ். போர் அடிக்குது இந்த பயம். இதில் வந்து இதை தண்ணியை அடைச்சி செய்யணும். எத்தனை தடவை வரும் இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். இந்த ஒன்று வந்துச்சா குயிஸ், இவனும் வந்துட்டான் குயிஸ். பவரை விட்டுட்டாங்க குயிஸ். மைனிங் பண்ணல 4 நிமிஷத்துக்கு. நம்ம ஒன்று பண்ண நினச்சா நமக்கு வந்து நடக்குது பாருங்க குயிஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மாடு ஆடெலாம் வெளியே வருதோ? இல்லை குயிஸ், அங்கே பாரு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அதால் மைனிங் பண்ணல அது போலிக்கு 4 நிமிஷத்துக்கு. வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடும். 4 நிமிஷம் விட்டா நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அது போய்க்க போகிறோம் எக்ஸைட் குயிஸ். நம்ம மரத்தில் வந்து விஜயமாலஜிக்கு அப்படின்னு சொன்னால் தேனி கூடு. இது வந்து உடைக்கக்கூடாது இந்த மரத்தை. ஏன்னு சொன்னால் நான் வந்து இந்த மரத்தை விட்டுறேன். மற்ற மரத்தை வந்து அடுத்த வீடியோவில் இதை பெருசாகலை இந்த பேஸை. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஊடு கட்டுது. அதால் வந்து மரத்தை பெருசாகணுன்னா நமக்கு வந்து அணியுமான ஃப்ரீயாக கிடைக்கும். நம்ம வந்து ஸ்டியர் மட்டும் காணும். ஓகேவா? நம்மளோட இப்போ வந்து ஸ்பானான மாட்டில் அவங்க உள்ளே அடைச்சிட்டேன். ஓகேவா? நம்ம கொஞ்சம் இதில் அதால் தான் வீடியோ போகிறோம் கொஞ்சம் நாள். அதுக்கு முன்னாடி நம்மளோட பவர் வந்து போதும்னு நினைக்கிறேன். 42 செகண்ட் கட் பண்ணி காமிக்கிறேன். குயிஸ் ஒவ்வொருத்தருக்கா ட்ரேடர் வந்து கீழே விழுந்து கயிறு வந்துட்டு போயிடறான். அதில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே விழுந்துடுறோம். என்ன பண்ணுறது? ஓகே, திருப்பியும் மைனிங்கை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட்டு போடு. நல்ல லூட்டு. கோல்டை வச்சு ஒன்று செய்யலாத. அதில் வந்து சொல்லிக்க வேண்டியதான். இந்த மைனிங்கில் உள்ள அப்லோடிங்கே எடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டு. இன்னும் அந்த இது அப்லோடிங் வரவே இல்லை. இன்றைக்காச்சு வரும். முன்னால் ஈந்தது என்ன எச்சு துப்பிக்கிட்டே வாடா வா. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தாடா
தந்திக்கிறானா கிஸ் 2 ஜாம்பி கறி வேண்டாம் தந்துட்டு போய்ப்பான் நினச்சேன். ஓகேவா கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பட்டன். நான் சொன்னா அவன் வந்துட்டான்டா, இவன் வந்தான்டா, பவரை போட்டு தள்ளுவானே. கீழே விழுந்துடாடி, கீழே விழுந்துடா. எம்மாடி வந்துட்டான்டா. யாரா நீ? எப்படி லக்கு நமக்கு லக்கி மேன், லக்கி அந்தளவுக்கு லக்கி கைஸ். வீடியோவில் மைனிங்கில் ஏதாச்சும் நல்ல விஷயமா கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்காது போலிக்கு. நமக்கு வந்து ஒரு காலத்தில் வாட்டர் பக்கெட்லாம் கிடைக்குமாண்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். வாட்டருக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி வாட்டர் இருக்கு. வந்து அடிக்கடி கடுப்பேற்றிட்டு போயிடுறான். ப்ளீஸ் எனக்கு வேறு ஐடியா, நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லதாக கிடைச்சா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வேறு வழி இல்லை எனக்கு. வீடியோ ரொம்ப இருந்து குயிஸ். தங்கம் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க குயிஸ், நெதர் அப்லோட் லாவா கிடச்சிருச்சு குயிஸ். இதுக்கு ஒரு லக்கி மேன், நம்ம லக்கி லாவா அப்போவே பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கணும்டா. ஒன்னாடியே மிஸ் பண்ணிட்டேன்டா. ஓகே, நமக்கு லாவா கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன் சொன்னால் நம்ம வந்து லாவா நான் அன்லிமிட்டட் காப்பர் ஸ்டோன் பண்ணிடலாம். ஓகே, பக்கெட் எதுக்கு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்போம். பக்கெட் எடுத்தால் தான் லாவா அந்த செகண்ட் பிடிக்கலாம். மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே குமார், இதுக்கு பிறகு லாவா தான் நமக்கு. இதுக்கு போகிறோம் நெதர் தானே கைஸ், பார்த்துக்கலாம். இதுக்கு போகிறோம் இந்த கழுத மாடெல்லாம் ஸ்பான் ஆகணும், அதான் எனக்கு பிடிக்காது. நினச்சேன் பிக்லின் புருட்டை அடிச்சு போட்டேன். பிக்லின் புருட்டு, என்னோட பேர் பிக்லின் புருட்டை. எங்கே இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க? ஸ்வாடு தண்டிக்கிறேன். என்ன ஸ்வாடு? அடா போடாடி, எவ்வளோ டேமேஜ் ஆகிக்குதேடா. இந்த கோல்டன் ஸ்வாடை வச்சு ஒன்றுமே செய்யலை. அது மொத்தத்தில் ஒருக்கா தான் அதிர்ஷ்டம் கையில் கதவை தட்டும். லாவா கிடச்சிடாடி. லாவா கிராவல்னு சொல்லியடா. கோய்ஸ், என்னோட நிறைய சேண்ட் இருந்துச்சு, அதை வச்சு சேண்டை மாதிரி கட்டிட்டேன். நானும் என்னோட கண்டென்ட்லேருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். கண்ணு மாட்டிக்கிச்சு. நல்ல கண்ணன் நெதர் அப்டேட் வரும்னு எனக்கு தெரியும். அதான் லாவா கிடைக்கும்னு தெரியும். இதுக்கப்புறம் எல்லாமே காபிள் ஸ்டோன் தான். இதுக்கப்புறம் கையில் பிடிக்கலை. பாய் கோய்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு 50 லைக்ஸ் வைக்கிறேன். என்னடா குறைஞ்சிட்டுன்னு கேட்குறீங்களா? ஒரு 2 லைக்ஸ் வரதுக்கு இந்த பாடம் ஆகிக்குது. அதில் வந்து ஒரு 50 லைக் வைக்கிறேன். மறக்காமல் லைக் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். பின்னால் தெரியுது, இப்போ தான் அதை கட்டிப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த பேஸை பெருசாக்கலான்டிக்கிறேன். இந்த பேஸை ஓகேவா? புரிஞ்சா தெரிஞ்சுக்க வரட்டாமே. ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மைனிங் பண்ணியே, இந்த வீடியோவில் மைனிங்கும் பண்ணோம், நல்லா பில்லும் பண்ணோம். அதில் வந்து இந்த வீடியோ நான் வந்து காட்டிக்கிட்டே செஞ்சேன். நான் எத்தனை தடவை போய் கீழே விழுந்தேன்னு எனக்கு தான் தெரியும். காட்டிக்கிட்டே செய்யலான்ட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். திருப்பியும் போகலை, கீழே விழுந்துட்டேன். சரி, அப்படி விழுந்துக்கிட்டே இருந்தாலும் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு சொல்லி நான் கட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிடலாம். கண்ணன் தேடி வச்சுட்டேன் நான் மரம் என்னன்னு கட்டிட்டு உங்களுக்கு முழுசாக காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. பாய்.